இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்த ஷிகர் தவான் இன்டர்நேஷனல் மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவிப்பதாக தற்பொழுது அதிரடியாக ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை தான் தவான் எடுத்திருக்காரு. ஏன்னா ஓகே, இன்டர்நேஷனலில் தான் அவர் விளையாடலையே, ஒருவேளை ஐபிஎல் ஆட்சி கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தற்பொழுது தவான் அவர்கள் அனைத்து வித கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக தற்பொழுது ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காரு. ஏன்னா தவான் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இந்தியாவில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தவான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். முக்கியமாக சொல்லணுமா, ஐசிசி ட்ரோஃபிகளில் தவானுடைய பங்களிப்பு வேற லெவல் இருக்குங்க. அப்படி இருந்தும் தவானை ஏன் 50 ஓவர் உலகக்கோப்பையில் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விக்கு மேல் கேள்விகள் முன் வச்சாங்க. ஸோ சுப்மன் கில் தான் ஓப்பனிங்காக களமிறங்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் சுப்மன் கில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு கப்பில் பண்ணல. ஸோ அந்த இடத்துல தான் சீனியர் வீரர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத அன்னைக்கு காட்டியிருக்கும். தவான் அவர்களை எல்லாருமே எடுப்பாங்க. ஏன்னா அவர் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. அதனால தான் தவான் கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. முன்ன சீசன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா அவர் தவான் பாதி போட்டிகள் வெளியே தான் உட்காந்துருந்தார். அவர் பங்கு பெறவே இல்லை. ஸோ இப்போது எல்லாத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக சொல்லி மக்களை அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க தவான். அந்தளவுக்கு அவருடைய பேட்டிங்கில் 50 ஓவர் போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா T20 மாதிரி ஆடுவார். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை வேறு லெவல் வச்சுருப்பார். ஸோ அவர் இப்போ ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் அவரை கிரிக்கெட் உலகத்தில் பார்க்க முடியாது என்பது தான் ஒரு முக்கியமான விஷயம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஸோ இப்படியே எல்லா வீரர்களும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க தான் போகிறாங்க. ஸோ அப்படி தான் தவானும் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய லைஃப்பில் பல பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கு. அப்படி இருந்தும் கிரிக்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இன்னைக்கு வரைக்குமே இருந்தார். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்குமே அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓடியில் அவருடைய பங்களிப்பு ரோஹித் சர்மா கூட வேறு லெவலில் இருக்குது. நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய மேட்ச் 1 மணி ஆர்மியாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய போட்டிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க மக்களே. ஸோ அவர் இன்னும் பல விஷயங்களை பல்வதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களாக அவரை ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவருடைய முடிவை சரியான நேரத்தில் தான் எடுத்திருக்காரு அப்படின்றத எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஸோ தவான் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சதை பற்றி உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.